ஸ்ரீ குருவே நமக. தபதி நதிக்கரையில் வாழ்ந்து வந்த அம்ருதீன் என்ற ஒரு பக்கீர், அவரின் பொறுப்பில் அப்துல் அவர்கள் வாழ்ந்து வருகிறார். அப்பொழுது அந்த அம்ருதீன் என்ற பக்கீருடைய கனவில் பாபா சென்று 2 மாம்பழங்களை கொடுத்து அப்துல்லை என்னிடம் அனுப்பிவை என்று கூறுகிறார். அந்த பக்கீர் அவர்களும் அவ்வாறே அனுப்பி வைக்கிறார். இவ்வாறு பாபாவிடம் தொண்டாற்றுவதற்காக அப்துல் வந்து சேருகிறார். அவர் பாபாவுடன் வாழ்ந்த அவருடைய அனுபவத்தை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். 20வது வயதில் நான் பாபாவிடம் வந்தேன் என்கின்றார். அவர் வந்த நாள்களிலிருந்தே லெண்டி, மசூதி, சாவடி போன்ற இடங்களிலுள்ள 5 அணையா தீபங்களுக்கும் எண்ணெய் வார்த்து எரிய வைத்து அதை பராமரித்து வந்தார். மேலும் அங்கு பாபா செல்லும் லெண்டி தோட்டத்திற்கு அப்துல் எப்பொழுதும் கூடவே செல்வார். அங்கு அவர் தங்கும் பொழுது இவர் மட்டுமே கூட தங்குவார். அங்குள்ள பானைகளுக்கெல்லாம் நீர் நிரப்பி வைத்து அங்குள்ள இடங்களையெல்லாம் துப்புரவு பணி செய்வதும் இவருடைய வேலை. மசூதி, சாவடி மட்டுமல்லாது சீரடியின் பாபா செல்லும் மற்ற அனைத்து தெருக்களையுமே இந்த அப்துல் அவர்கள் கூட்டி சுத்தப்படுத்தும் பணியையும் செய்து வந்தார். கூடவே பானைகளில் நீர் நிரப்புவது, பாபாவுக்கு அவருக்கு பிடித்த விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றுவது, இவ்வாறெல்லாம் சேவைகளை செய்து வந்தார் அப்துல் அவர்கள். மேலும் பாபாவின் அருகில் அமர்ந்து குர்ஆன் வாசகங்களை நான் படித்து கொண்டிருப்பேன் என்கின்றார். பாபா எப்பாவது ஒரு முறை குர்ஆனில் உள்ள வாசகங்களை எடுத்துரைப்பார். பாபா பேசுவதையெல்லாம் நான் குறித்து வைத்து கொண்டேன் அவருடைய அனுமதியுடன் என்கின்றார். அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் புனிதமானது என்கின்றார். மேலும் பாபா இவரிடம் கூறிய அறிவுரை என்னவென்றால், மிக குறைவாக சாப்பிடு, வகை வகையான பல பதார்த்தங்களை நாடாதே, ஒரே வகை உணவு போதும், அதிகம் தூங்காதே. இவ்வாறு பாபா அப்துல் அவர்களிடம் கூறியிருக்கிறார். பாபாவின் அறிவுரையை நான் பின்பற்றி வந்தேன். மிக குறைவாகவே உண்டேன். இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்து மண்டியிட்டவாறு குர்ஆன் முதலியவற்றை திரும்ப திரும்ப படித்தும் பாபாவின் அருகிலேயே தியானம் செய்தும் வந்தேன். நான் படித்ததை தியானம் செய்யும்படி பாபா கூறினார். நான் யார் என்பதை எண்ணிப்பார் என கூறினார். இவ்வாறு பாபா அப்துல் அவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, ஆன்மீக வழியில் அழைத்து செல்வதற்கும் உதவியாக இருந்து அவரின் ஆன்மீக குருவாகவும் இருந்தார். மேலும் கிராம எல்லையிலுள்ள ஓடையில் பாபாவின் துணிகளை துவைப்பேன் என்கின்றார் அப்துல் அவர்கள். மசூதி, சாவடி, சுற்றுப்புறம் யாவற்றையும் பெருக்குவதுடன் விளக்குகளை ஏற்றி லெண்டியில் உள்ள விளக்குகளுக்கு எண்ணெய் வார்ப்பேன். கிராமத்தின் தெருக்களை பெருக்குவதோடின்றி மலர்களையும் அகற்றி வந்தேன் என்கின்றார். மேலும் இந்த அப்துல் அவர்கள் பாபா அவ்வப்பொழுது குறிப்பிடும் அந்த வாசகங்களை எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைத்து கொண்டார். பாபாவின் அனுமதியுடன் பிற்காலத்தில் பாபாவின் மகா சமாதிக்கு பிறகு அவற்றையெல்லாம் யாராவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருபவர்களுக்கெல்லாம் இவர் அந்த நோட்டின் புத்தகத்தின் உதவியுடன் அருள்வாக்கு கூறி வந்தார். அதுவும் மிகச்சரியாக இருந்தது என்கின்றார் அப்துல் அவர்கள். மேலும் அவருடைய குரு அல்லவா கனவில் வந்து பாபாவிடம் செல்லுமாறு கூறினார். பிற்காலத்தில் அங்கு அந்த குரு வருகிறார். மீண்டும் என்னுடன் வந்துவிடு என்று அப்துல் அவர்களை கூறுகிறார். ஆனால் அப்துல் அவர்கள் பாபா அனுமதி அளித்தால் நான் உங்களுடன் வருகிறேன் என்று கூறிவிடுகிறார். பாபா ஒன்றும் கூறவில்லை. ஆகவே நான் என் குருவுடன் திரும்பி செல்லவே இல்லை. என்னுடைய காலம் முழுவதும் நான் இங்கேயே தங்கிவிட்டேன் என்கின்றார். இவ்வாறு பாபாவுடன் தங்கி அவருடன் இருந்த அப்துல் என்ற பக்தரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை எழுதி வாங்கியது பேரருள் பெற்ற நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர்கள்.
அவருடைய பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்திலிருந்து இந்த காதையை எடுத்து இவ்வாறு கூறுகிறேன். மேலும் அப்துல் அவர்கள் கூறுகிறார், பாபா அடிக்கடி அவருடைய அவதாரங்கள், முந்தைய பிறவிகள் பற்றியெல்லாம் பல விஷயங்களை பேசுவார். அவையெல்லாம் என் குறிப்பேட்டு புத்தகத்தில் நான் எழுதி வைத்துள்ளேன் என்கின்றார். இவ்வாறு குருபாதமே கதி.